ஐயா வணக்கம் ஐயா. நாங்கள் வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் வர்றோம். சுற்றி கீரையாக இருக்குது, நடுவில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அது அவ்வளோ கீரை பார்க்குறேன். சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் உங்கள் கடை தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா நிறையா அவ்வளோ கீரை என்னென்னமோ அது அப்படிங்களா? ஓ ஓ. இப்போ இந்த வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் வரலாறு காணாத வெயில். யாரும் வெளியே வராதிங்க அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆமாம். இப்போ என்னென்னா கீரைகள் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்கன்றது தெரியல. முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் கம்மியான நாட்கள் தான் அதை வந்து வாங்கி சாப்பிட்றாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. பட் நீங்கள் ஒரு எப்படின்னா பசங்களுக்கு வந்து பெரியவங்க வந்து வாங்கி போய் கொடுத்து சாப்பிட வைக்கிறது நல்ல விஷயம். பசங்களை கேட்டு தான் கீரையை எடுக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது பசங்க என்ன பண்றாங்க, இந்த ஜெனரேஷன் பசங்க வேணான்றாங்க. பெரியவங்களுக்கு தெரியணும் கீரை சாப்பிட்டா நல்லது, பெரியவங்களுக்கு தெரியணும், அதை கொடுத்து சாப்பிட வைக்கணும். அதை செய்ய மாட்டேன்றாங்க. பசங்களை கேட்டு செய்யறதுனால அது சரியில்லை. ஆனா இந்த வெயிலுக்கு கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம் சார். பொதுவாக வந்து கீரை இந்த வெயிலுக்கு வந்து நல்ல விஷயம். கீரை சாப்பிட்றது, கீரை எல்லா டைமும் சாப்பிடலாம். இந்த வெயிலுக்கு முக்கியமாக சாப்பிடலாம் கீரை. ஆமாம், கூலிங் ஆன பொருள் நல்லது உடம்புக்கு. அப்போ இந்த வெயிலை வெரைட்டி அடிக்க கீரை சாப்பிட்றது தான் ரொம்ப சிறப்புன்றீங்க. கண்டிப்பாக. அதாவது இயற்கையா வெயிலுக்கு வெரைட்டி எல்லாம் அடிக்க முடியாது. வெயில கொஞ்சம் தாக்கு இந்த கீரைங்க சாப்பிட்டா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த கீரை வகையெல்லாம். என்னென்ன கீரை வகையை விற்கிறீங்க நம்ம கடையில்? நான் வந்து மத்தக்காளி, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, புளிச்சிக்கீரை, வெங்காயத்தாள், பாலாக், மசாலா, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நம்ம பொருள் எல்லாம் ரொம்ப முக்கியமான பொருள். இது நல்லா இந்த புதினா எடுத்தீங்கன்னா ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. எதுங்க? புதினா கீரை. சரி. இஞ்சி இந்த மழைக்கு இந்த சளி பிரச்சனைக்கு இஞ்சி டீ எல்லாம் போட்டு குடிச்சா, இஞ்சி போட்டு யூஸ் பண்ணா அது நல்லா இருக்கும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து இந்த தலைமுடிக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பொருள். இப்போ நிறைய பேருக்கு தலைமுடி பிரச்சனை இருக்குது. இல்லை சரியா உதிருது, இல்லாட்டி வெள்ளையாகுது. இந்த கருவேப்பிலை பொடி யூஸ் பண்ணால் நல்லதுதான். ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கும், அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கும். நிறைய கொட்டுது முடி, சில பேருக்கு கருமையாக, சின்ன வயசுல ஒயிட் ஆகுது முடி, சின்ன வயசுல முடி வெள்ளையாகும். இந்த கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்னா அது வந்து மாறுறதுக்கு, இளநீரை மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற வச்சிருக்க எல்லாமே ஒன்றுமே மருத்துவ குணம் வாய்ந்ததால இல்லையா? இப்போ இந்த மணத்தக்காளியை பற்றி நிறையா சொல்லுவாங்க. ரொம்ப மணத்தக்காளி வந்து வாய் புண்ணு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஓ ஓ ஓ. 10 சரிம்மா. மணத்தக்காளியெல்லாம் ரொம்ப நல்ல பொருள். சரி சரி. மணத்தக்காளி, அதுக்கப்புறம் சிறுகீரைலாம் நேச்சுரலாக அது ஃபுல்லாகவே நல்லது தான் சார். கீரைனாவே நல்லது. இப்போ வயிற்று புண்ணு இந்த மாத்திரைலாம் நிறையா சாப்பிட்றாங்க, வயிறு கொஞ்சம் அலர்ஜி ஆகிடுது. அதுக்கெல்லாம் இந்த மணத்தக்காளி வந்து ஒரு நல்ல மருத்துவம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட சிறப்பு அது கண்ணுக்கு குளிமை சார். அது குளிர்ச்சி, குளிர்ச்சி பொன்னாங்கண்ணி எல்லாம். ஓ ஓ. இப்போ அதில் 2 வகை இருக்கு கலர்ல இருக்கு. சீமா பொன்னாங்கண்ணி ஒன்று இருக்கு, சரி, சிகப்பு கலர்ல இருக்கும். சரி. மற்றது இன்னும் சாதா 3 வெரைட்டி இருக்குது இல்லையா? பொடி பொன்னாங்கண்ணி அது நம்ம ரேர் சார், வரதில்லை. சீமை வருது, பச்சை வருது. பச்சை ரொம்ப கண்ணுக்கு, பச்சை வந்து கண்ணுக்கு ரொம்ப சிறப்பு இல்லையா? அது வந்து உங்களுக்கு சூப்பாக பண்ணலாம்ல, சாப்பிடலாம்ல. அவங்க விருப்பம் சார், அவங்களுக்கு எப்படி டேஸ்ட், அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓ. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து நம்மளுடைய உடலை வந்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்ல பொருள் தான். ஓ ஓகே 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 ஓகே. வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேருக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சார் அப்படிலாம் ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? மனிதனுடைய முதல் சொத்தே வந்து ஆரோக்கியம் தான். இப்போதைக்கு இந்த வெயிலுக்கு பசங்க பெரியவங்கெல்லாம் வெளியே வராமல், இப்போ இருக்கிற இந்த ஒரு 4-5 நாளைக்கு வெளியே வராமல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அது ரொம்ப 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 20 ரொம்ப நன்றி சார். லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வந்து கீரைகளுடைய மகத்துவத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதுக்கு இந்த வெயில் காலத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக வந்து உங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.